கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை முகநூலையில் பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக என் சபையோடு பேசுவது போல முகநூலையில் இருக்க ஒவ்வொருவரோடும் இந்த விசேஷித்த நாளில் பேசுவாராக. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர்கள் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை கொட்டியை கட்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை கொட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதை கூடியவர்கள், கொட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதில் மேல் போட்டு இயேசுவை அதில் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மீந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த பாம் சண்டே ட்ரம்பட் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமில் ராஜாக்கள் பவனி வரும்போது, புறஜாதி ராஜாக்கள் வரும்போது அங்கு குதிரைகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் யூத ராஜாவுக்கு விசேஷமாக கழுதியை பயன்படுத்துவார்கள். நாங்கள் சொல்லுவோம் சில வேளை, கழுதியாய் இருக்கிறாய், கழுதை என்று. ஆனால் இந்த இடத்துல எருசலேம்ல பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒரு குதிரையை விட ஒட்டகத்தின் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒட்டகத்தை விலை கழுதையின் விலை அதிகமாக இருக்கும். ஆமென். அந்த கழுதை கனப்படவில்லை. கழுதியை சுமந்த இயேசு அந்த இடத்துல மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். அதுவும் விசேஷமாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது கோவொரு கழுதையில அதை ஏற்றுவார்கள். கோவொரு கழுதை என்றால் என்னென்று பார்த்தீர்களா இருந்தால், கழுதையும் குதிரையும் சேர்ந்து இணைந்து பிறக்கிற ஒரு பிறவிதான் கோவொரு கழுதை. அப்ப அந்த கோவொரு கழுதையில் தான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை அப்படியாக அதுல ஏற்றினார். அப்ப இந்த ரம்பெட் பவனி, இந்த குருத்தோலை பவனி என்பது வெற்றி பவனி வருவது அல்லது கொண்டாடுவது என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்லுது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரெண்டு விசேஷமான ஞாயிறுல இந்த ஞாயிறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடைசி வாரம் செலவழித்த அந்த வாரத்தை தான் சொல்லுவார்கள். இந்த பாம் சண்டேக்கும் ஈஸ்டர் சண்டேக்கும் இடையில் உள்ள அந்த நாட்களை பரிசுத்த வாரம் என்று சொல்லுவார்கள், கடைசி வாரம் என்று சொல்லுவார்கள், பெரிய வாரம் என்று சொல்வார்கள். ஹோலி வீக், லாஸ்ட் வீக், ஆமென், the biggest வீக் என்று சொல்லுவார்கள். எப்ப? இந்த பாம் சண்டே. இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கிழமைக்கு முன்பு தன்னை அவர் ஆயத்தப்படுத்தி போன வாரமாக சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா குதிரையில பவனி வருவார் என்று சொன்னால், அல்லது யூத கலாச்சாரத்தின்படி கழுதையில பவனி வருவார் என்று சொன்னால், அவர் ஒரு போருக்கு ஆயத்தமாகும் போதுதான் அப்படியாக அந்த இடத்துல அவர் ஏறி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. வீதியும் பல வருவார், தங்களை விடுவிக்க போகிறார் என்று ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பார்கள்.
அப்படியாக தங்களை பாதுகாக்க போகிறார். இந்த ராஜா எங்களை ரட்சிக்க போகிறார், எதிரிகளுடைய கையிலிருந்து எங்களை ரட்சிக்க போகிறார். அப்படியான நினைவோடு தான் இன்னும் இயேசு கிறிஸ்து கழுதை மீது ஏறி வரும்போது அவர்களும் அந்த கூட்டத்தில் அந்த ஒலிவ மலையிலிருந்து பெத்பகே பெத்தானியாவுக்கு வந்து அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு போவதற்கு முன்பு ஆரம்பத்தில் சிறு கூட்டம் வந்தது. ஆனால் அற்புதங்களை பார்த்தவர்கள், லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு கூட்டமாக அதில் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் சொன்னது போல கோவரு கழுதை வந்தது என்ற ராஜ மரியாதை. அப்போ இயேசுவுக்கும் அங்க ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. 500 வருடங்களாக ரோம சாம்ராஜ்யம் எருசலேமை ஆண்டு கொண்டு வந்தது. அப்ப எருசலேம் ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து இந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வருகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்ததை இங்க நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சொப்ப சனங்கள் இருந்தது. கழுதையில் ஏறணும்னா அநேக ஜனங்கள் அதுல சேர்ந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதுல பரிசேயர் இருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், இயேசுவை காட்டி கொடுப்பவர்களும் இருந்தார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிற பேதுவும் இருந்தான். ஆமென். அங்கு சிறியோரும் இருந்தார்கள், பெரியோரும் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பவனி ரட்சிப்புக்கு ஏதுவான பவனி. ஆமென். அவர் மகிமைப்பட வேண்டிய நேரம், பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வேளை, முற்றிலும் தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி தன்னுடைய வந்த காரணத்தை நிறைவேற்றுவதற்காக போகிற அந்த வாரமாய் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆனால் ஜனங்களுடைய சந்தோஷம் என்ன? பிலாத்துட்ட இயேசு போறார், தங்களுக்காக போராட போகிறார். எருசலேம்ல 2 வழிகள் உண்டு. வலப்பக்கத்தில் போனா பிலாத்து இருக்கிற இடத்துல போகலாம், இடப்பக்கத்தில் போனா எருசலேம் தேவாலயத்துக்கு போகலாம். ஜனங்கள் பார்த்தார்கள், பவனியில ஓசனா ஓசனா, கர்த்தருடைய நாமத்துல சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ரட்சிக்கிறவர் என்று சொல்லி எதிர்பார்த்தவர்கள் வலப்பக்கத்தை நோக்கி பார்க்கிறார்கள், பிலாத்துட்ட இயேசு போகிறார் என்று. ஆனா இயேசு எந்த பக்கத்துல போனார்? இடப்பக்கத்துல போனார். ஹல்லேலூயா. அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய நோக்கம் வேற, ஜனங்களுடைய நோக்கம் வேற. அவரின் சந்தோஷம், பிதாவின் வேளை வந்து விட்டது. ஜனங்களுடைய சந்தோஷம், 500 வருடங்களாக ரோமர் சாம்ராஜ்யத்து எங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது, ஒரு ராஜா வந்தேண்டு. பாருங்க, 2 விதமான சந்தோஷம். அதனால்தான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஓசன்னா ஓசன்னா என்று பாடி அங்க தேவனை மகிமைப்படுத்தி தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழுதையின் மேல் விரித்தார்களாம். அது மட்டுமல்ல, அந்த வஸ்திரங்களை எல்லாம் நிலத்துல பொறித்தார்களாம். அங்க வஸ்திரம் என்றால் இப்படி போகிற வஸ்திரம் இல்ல, அரை குறையான வஸ்திரங்கள். அந்த வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போட்டு கழுதையின் மேல் அந்த வஸ்திரத்தை போட்டு இயேசு அதில் இருக்கிறார்கள். அந்த வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவரை அதில் உட்கார பண்ணினார்கள். அதில் அவர்களுடைய நோக்கம், எங்களால் முடியாது, உம்மால தான் முடியும் என்று அவர்கள் அந்த இடத்துல தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். ஓசன்னா, கர்த்தாவே இரட்சியும் 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 என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மரக்கிளைகளை பறித்து போட்டார்கள், அதனாலே அவர்கள் புகழ்ந்தார்கள். அந்த மரக்கிளைகள் என்னென்று சொன்னால், ஒரு போருக்கு போனவர்கள் திரும்ப வரும்போது அல்லது ஒரு இராணுவர்கள் வெற்றியடைந்து வரும்போது அங்கே ஒரு என்ன செய்வார்கள்? அந்த கீதம் பாடுவார்கள், ஒரு பிளாக்கை அப்படியே ஆட்டி அப்படியாக தேவனை அந்த தேசத்தை மகிமைப்படுத்துவார்கள், ஒரு கொடியை ஆட்டுவார்கள். அப்ப இந்த மரக்கிளைகளால அவர்கள் இப்படியே ஆற்றார்கள். அந்த பாம் என்று சொன்னால் அது முழுமையான சந்தோஷம். What is the meaning of palm tree? Full of joy. They were thinking something. Jesus is going to deliver them from romance.
But Jesus thinking is different. I'm going to deliver the whole world from sin. I want to save whole world. I'm going to do Father's will, not my will. He humbled himself. He was rejoiced because I'm listening my Father. So two different joy, two different reasons. People didn't know until Jesus died on the cross. இயேசு சிலுவையில் மரிக்கும் வரையும் அவர்களுக்கு தெரியாது இயேசுடைய பவனி எப்படி இருக்கிறது. அப்ப அவர்கள் உலக பிரகாரமான ரட்சிப்பை கேட்டார்கள். எப்படியாவது நாங்கள் ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உலகத்தின் எல்லா இனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக அந்த வாரத்தில் அவர் பவனி சொல்கிறார். இதனெல்லாம் உலகத்திலிருந்து எங்களை உலக ஜனங்களிலிருந்து காத்துக்கொள்றதா அல்லது இந்த உலகத்திலேயே சத்ருவானவன் எங்களை கட்டி வச்சிருக்கிறான், அந்த கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கி பூரணமா எங்கள் பாவத்தை மன்னிச்சு இரட்சிக்கிறது நல்லதா? இதே தீர்க்க தரிசனம் நிறைவேற்றம் நாங்கள் பார்க்கிறோம். சகரியா, ஆமென், அல்லேலூயா. சகரியா 9:9 நாங்கள் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் 9:9 சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், இரட்சிக்கிறவர், அவர் சல்வேஷனை கொடுக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். First reason Jesus came to fulfill the prophetic word. Amen. முதலாவது ரீசன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக அவர் தாழ்மையாக வந்தார். ஜனங்கள் பூமிக்குரியதை சிந்தித்தார்கள், தேவன் பரலோகத்துக்குரியதை சிந்தித்தபடியாட்டான் நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டு பாவம் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக அவர் விலக்கிரயம் கொடுக்க போறார். ஒரு இடத்துல நீங்க போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் வராது, சந்தோஷம் வராது, நிம்மதி வராது, அங்க ஒரு பிளஷர் இருக்காது என்று சொன்னால் நீங்க போவீங்களா? அந்த இடத்துல போக மாட்டீங்க. ஆனால் இயேசுக்கு தெரியும் இந்த பவனி ஒரு மரணத்துக்கு எதுவான பவனி, ஆனால் நான் போகிறேன் என்று அவர் சந்தோஷமாய் போனார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் பஸ்காவாக அடிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அதாவது இந்த ஜனங்கள் கொண்டாட்டமான சர்ச்சி அவர்களுக்கு, ஆனால் இயேசுக்கு இது ஒரு மரண நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். மரணத்தில் வேதனை உண்டு. ஒரு மரிக்கிறவர் ஒரு சுயநத்தோடு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம். ஒரு கேன்சர் வந்துச்சுது அல்லது ஒரு டிபி வந்துச்சுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மரணம் பிளஷரை கொடுக்காது. ஆனால் இயேசுவுக்கு எந்த பயமே இல்லை. ஆமென். ஏனென்றால் நான் பிதாவை மகிமைப்படுத்த போகிறேன், பிதா என்னை மகிமைப்படுத்த போகிறார். அவ்வளவு சந்தோஷமாக போகிறார்கள். அங்க பரிசேயர் சொல்றார்கள், ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் அவருக்கு பின்னால போகிறார்களே. அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறவரும் விசுவாசியாதவரும் பரிசேயரும் யூதாஸ்காரியேத்தும், ஆமென், பேதுரு எல்லாரும் இருந்தார்கள். அவரை உயிரோடு எழுப்பினவர், லாசரு வீட்டில் உயிரோடு எழுப்பினதை பார்த்து சாட்சி சொன்னவர்கள் கூட அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். யோவான் 12-வது அதிகாரம் 17 சொல்லப்படுகிறது. அல்லது
உலகமே அவருக்கு பின்னால் செல்லுகிறது என்று அங்கு அறியாத ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த நாளில் சிந்திக்கப்பட வேண்டும். நாங்கள் அறியாத ஜனங்கள் இல்லை. எதற்காக இயேசு வந்தார், எதற்காக அந்த பவனியில போனார், எதற்காக அது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார், எதற்காக அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக அவர் எருசலேம் ஆலயத்துக்கு போக வேண்டும், பிலாத்துக்கு போவதற்கு முன்பாக சிந்திக்கிற நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக இயேசு அவமானப்பட்டார்? ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் மெய்யாகவே நான் மகிமைப்படுகிற வேளை வந்ததென்று இயேசுங்க சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்திலும் ஒரு கோதுமை மணி விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்தது ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ இயேசு எல்லாருக்கும் மிகுந்த பலனை கொடுப்பதற்காக அன்று அவர் கோதுமை மணியாய் விடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை ருசி பார்த்த யாம் கூட அந்த ரட்சிப்பை இந்த நாளிலும் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சுயநலமாக சிந்தித்து விட்டு போவதற்கு இந்த நாளை நாங்கள் கொண்டாடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது மட்டுமல்ல, அன்று எப்படி அந்த ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்றாரோ, இன்று உலகத்தில் இருக்க சகல ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி துதித்து ஆராதிப்பது மட்டுமில்லை, எவ்வளவு அந்த ஜனங்களுக்கு அவர் பிரயோசப்பட்டாரோ இன்று அறிந்த நாம் கூட நினைக்காமல் விடக்கூடாது. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நாளுக்கு நாளாக நரகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் திங்க் பண்ணி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். அவருக்காக பிரகாசிக்க வேணும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது அந்த இடத்துல, உங்களுக்காக நான் அந்த இடத்துல மரணத்தை ருசி பார்த்து மரண வேதனையிலோட சந்தோஷமாய் போனேன். ஒரு ரெண்டாவது காரியம், முதலாவது தீர்க்க தரிசனம், ரெண்டாவது ஆலயத்துக்கு போறார். ஆலயத்துக்கு போய் என்ன சொல்றார்? சம்பிரதாயம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறது. சம்பிரதாயமான காரியங்கள் என்ன? கொள்வனவு, விற்பனவு, புறாவிக்கிறது, காசுக்காரர் எல்லாரும் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தாமல் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு மிகவும் கோபப்பட்டு சபைக்கு எடுத்து அந்த மேசைகளை எல்லாம் சுத்தி, இது என்னுடைய செப வீடு, இந்த வீடு கள்ளர் குகையாக இருக்கிறது, இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நீங்கள் தான் அந்த தேவனுடைய ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இரண்டாவதாக அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, ஆமென், நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு முன்மாதிரியாக சபையில் போய் அங்குள்ள சம்பிரதாயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த ஆலயத்தை சுத்திகரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்று நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் இந்த நாட்களில் எப்படியான சுத்திகரிப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். எவ்வளவு சிந்திக்க வேண்டியவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு ராஜா ஏன் அப்படி வந்தார்? இதற்காக அவர்கள் வஸ்திரத்தையும் மௌலிகளையும் தத்து ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்ததை நாங்கள் நினைவு கூற வேணும். அந்த தியாக பயணம் எதற்காக என்று எப்போதும் நன்றியுடையவராய் இருக்க வேணும். இன்றைக்கு ஆண்டவர் வந்து கேட்டா, உனக்காக நான் இதை செய்தேன், எனக்கு பிளஷர் இல்லை, மரணம் தெரியும் நான் போராடம், ஆனால் உனக்காக நான் செய்தேன், எனக்காக நீ என்ன செய்ய போற? I do everything, I done everything for you. What you want to do it for me? You are the temple of God. God already molded and shaped
He entered into the temple. He sees unwanted things are happening inside the church. He was so mad. My temple is the temple of prayer. This is a prayer house. What they are doing now, the same thing. You are the temple of God. Your body belongs to you. What type of life you are living right now? You have to check yourself. So the first, he came to fulfill the prophecy. Second, he came to his church. He's the cornerstone. He shed his precious blood for his temple. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சரீரமாகிய நீங்கள் இந்த நாள்ல ஆண்டவருக்காக எப்படி வாழ்றீங்க? ஏதாவது பரிசுத்த குலைச்சல் காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா? அல்லது ஆண்டவர் செய்த தியாகத்துக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீங்களா? அல்லது எதற்காக உங்களை ரட்சித்தார்? எதற்காக அவர் அப்படியாக வலப்பக்கத்தில் போகிறதுக்கு பாராக இடப்பக்கத்தில் போனார்? திங்க் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களோட அன்பு ஆண்டவருக்குல இவ்வளவு தியாகத்தோடு அதில் பவனி போன, சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்கள் கூட அந்த பவனியில் இருக்கிறார்கள். Even the people said to the Pilate, crucify him. That kind of people also, they were in that crowd. Imagine. We can even take small word from people. We don't want them to accuse me. How many accuse? Jesus took it for you and me. இன்றைக்கு இவ்வளவு ஒரு சின்ன குற்றத்தை எங்களுக்கு ஒரு மனுஷர் எங்களை குற்றப்படுத்தினா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். Imagine, Jesus already know that crowd is not really coming for me, everyone. Some of them want to see what will happen to me. அந்த கூட்டத்தில் சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்கள் பரிசேயர். இயேசுக்கு கூடாதுன்னு பரிசேயர் சந்தோஷப்படுவார்கள். இந்த பிலாத்து சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறாரு. Jesus knows everything, but he went to the temple. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களோட அன்பு எப்படி இருக்கிறது? ஆதியில் இருந்த அன்பு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது அளவில்லாத அன்பை அவர் எங்களுக்கு கொடுத்தார், அப்படியாக you have that kind of love. ஆமென். ஹல்லேலூயா. எங்களோட ஆத்துமாவை அவர் நேசிக்கிறதால் தொலைந்து போன எங்களை அவர் தேடி வருவதற்காக அந்த பவனியில் போகிறார். இன்றைக்கு எங்களே ஒருவர் என்ன சொல்கிறது, இதெல்லாம் போடுவேன்னு தானே என்ன சொல்கிறது மேலே பொன்னாடை. So sometimes people are very pride. They will rejoice. பொன்னாடை. ஆனால் இங்கே போட்டிருந்த வஸ்திரத்தை தான் கழுதைக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவை சுமக்கிற கழுதியாக நான் இருக்க வேணும்? ஆமென். கழுதி என்றால் மற்றவருடைய பார்வையில் அசிங்கமானது. ஆனால் யூதருடைய பார்வையில் ஒவ்வொரு கழுதி என்பது அந்த ராஜாவுக்கு மதிப்பு கொடுக்கிறதா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஒரு நல்ல வெளியேறப்பெற்ற மதிப்புள்ள பாத்திரமாக எங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், காட்டி கொடுக்க போகிற பேதுருவாக இருக்கிறீங்களா? அல்லது 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்த ஜூதாவை போல இருக்க போகிறோமா? ஆமென். ஆனால் உண்மையாகவே அவரில் மார்பிளஸ் சார்ந்த யோவானை போல இருக்க போகிறோமா? ஹல்லேலூயா. அவ்வளவு he humbled himself. ஆமென். காட்டி கொடுக்க போகிற, அதாவது தன்னை மறுதலிக்க போகிற பேதுருண்ட காலை கூட கழுவுற அளவுக்கு ஹம்பிள். இன்றைக்கு நாங்கள் ஹம்பிள் ஹார்ட்டோட தேவனுக்குள்ள வருவதில்லை. நாம் ஆராதனைக்கு வரும்போது கூட யூ ஹாவ் யுவர் ஓன் டைம் டு கம்.
You don't even surrender to God. You don't even humble yourself. You don't even think why church is important, why church attendance are important, why Jesus entered into the temple, what did he done in the temple. Think about that nowadays. Amen. Hallelujah. ஆனபடியால் இன்றைக்கு இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக எங்களோட வாழ்க்கையில் கூட தேவனை மகிமைப்படுத்தி துதித்து ஆராய்த்து ரட்சித்த தேவனே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த காலையில் வாசித்தது போல 118வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அன்று தாவீதுக்கு அப்படி ஒரு வழிபாட்டை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் மூன்றாவதாக தன்னுடைய வல்லமை விளங்கும்படியாக, ஆமென், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படியாக, இரண்டாவது ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக, மூன்றாவது வல்லமை இன்றைக்கு குறைந்து போயல. அந்த வல்லமை எங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆனபடியா அந்த தியானிக்கிற வேளையில் கூட நாம் நினைத்து பார்க்கோம், தேவனுடைய சித்தம் செய்கிறோமா, அந்த சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா. இந்த நாள் ஆயத்தப்படுத்தப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் இயேசுவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பரிசுத்த குலைச்சலை கொண்டு வர்ற காரியம் இருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு தேவன் எங்களோடு பேசியிருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறில் நாங்கள் திங்க் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஐ வாண்ட் டு பி த சேம் donkey, ஒருவரும் பாவிக்காத, ஆமென், அந்த கழுதை வேணும். ஆண்டவர் சொல்றார், you don't even explain to them, just tell them I need it. Amen. You don't even tell your pastor do something for, you voluntarily came and do something for God. Amen. Hallelujah. So இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதில் ஓசன்னா ஓசன்னான்னு பாடினவர்கள் கூட முகம் வேறுபட்டவர்களாக, even they were fake, not everybody genuine. இன்றைக்கு when you praise God, when you worship God, when you do ministry to God, you have to be genuine to God. You cannot fake, you cannot do for your own pride, you have to do for the glory of God. Amen. இன்றைக்கு நாம் தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, தேவனுக்கு ஊழியம் செய்வது எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு மகிமைப்படுகிற வேளைக்காக போகிறார். அந்த இடத்துல கடைசி வாரத்தில் போகிறார், ஜனங்களோடு போகிறார். ஜனங்கள் பார்க்கும்படியாக சுத்திகரிக்கிறார். ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் தன்னுடைய வல்லமை விளங்கும்படியாக சிலுவைக்கு போகிறார், சாத்தானை முறியடிப்பதற்கு. இன்றைக்கு you and me already delivered. Amen. We are delivered. We serve a good God. So we have to remember why this Palm Sunday is important, why we have to glorify God. We are not Gentiles. We were Gentiles. நாங்கள் புறஜாதியாக இருந்தோம். But we are the generation of Abraham. Amen. So you should hold on that faith in you, in the same love. Every single day you have to increase your love for God. Amen. இன்றைக்கு நீங்கள் ஒரு பின்வாங்கி போனால் தேவன் சரியாக தூக்கப்படுவார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த கோவேறு கழுதையில் எப்படி ஒரு சாலமோன் ராஜா மகிமைப்படி தாவீது கொண்டு போகப்பட்டார், அதிலும் மகிமையாக இந்த யூதா குலத்துக்கே, இந்த முழு உலகத்துக்கே தன்னை ஒப்பு கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். அவரை சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த நாளில் சிந்திச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேணும்? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பரிதவிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கா? அன்றைக்கு இயேசு பரிதவிக்காவிடில் அவர் பிலாத்திட்ட போயிருப்பார், எருசலேமுக்கு போயிருக்க மாட்டார். அப்படியாக உங்களை சுத்திகரித்தது, உங்களை அழைத்தது, உங்களை ரட்சித்தது ஓசன்னா ஓசன்னா என்று பாடுவதற்காக மட்டுமல்ல, தேவனை துதித்து சோத்தரிப்பதற்காக மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தனக்காக நீங்க பிரயோசனமுள்ள ஒரு கழுதியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த நாளும் ஒப்பு கொடுத்து நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு பிரயோசனமான கழுதியாக உமக்காக நாம் வாழ வேணும் அப்பா. அன்றைக்கு அந்த கழுதை அல்ல, அதன் மேல் பட்ட வஸ்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து நீர் மகிமைப்படுவதற்காக அந்த இடம் இன்று எங்கட வாழ்க்கையில நீர் மகிமைப்படும்படியாக நாம் காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே, உம்மை சுமந்த கழுதையாக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே சுமைகளை ஆண்டவரே கத்தாவே சுமக்கிறவர்களாக உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த நாட்களும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இந்த போற பவனியிலே அப்பா நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமடையும் மனமாக ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவரே, நான் சமாதானத்தோடு போகும்படியாக இன்றைய நாளும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரை உம்மை ஒப்பு கொடுக்க போற நாளை, இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரமங்களை ஆண்டவரை தாங்கும்படியாக இயேசுவே சொல்லுது போல ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் எப்பேற்பட்டவளாக இருக்கிறோம், எப்பேற்பட்டவர்களாக நாங்கள் நடக்கிறோம் என்பதை ஆண்டவரே அந்த கழுதைக்கு இருந்த போல, கழுதையை நீ நடத்தினது போல ஆண்டவரே ஜூதருக்கு அந்த கோபுர கழுதை ஆண்டவரே மிகவும் முக்கியமானது. ராஜா ஏறும் ஆண்டவரே கத்தாவே சிங்காசனமாய் இருந்தது ஆண்டவரே. ராஜா பவனி வருகிறார், கழுதை குட்டி மேலே பவனி வருகிறார். யாரும் ஏறாத கழுதை குட்டி மேலே ராஜா பவனி வருகிறார். அந்த கழுதையை போல ஆண்டவரே எவ்வளவு சாக்கியம் செய்த கழுதை அப்பா, ஆண்டவர் ராஜாவை ஏற்றி கொண்டு வருகிற மேன்மையை கொடுத்த அந்த கழுதைக்கு மேன்மையை கொடுத்தது. அந்த மனிதர்கள் மத்தியிலே மேன்மையை கொடுத்த கழுதையை ஆண்டவரை நீர் சுமந்து வந்ததுக்காக உம்மை சுமந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ராஜா பவனி வருகிறார். எனக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே பவனி வந்து எங்களை ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய பாவங்கள் சாபங்களை முறியடிப்பதற்காக இந்த தேசத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் இந்த தேசத்துக்கு வந்து உம்முடைய ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்திலே ஆண்டவரே கத்தாவே எங்களுக்காக நீர் ஆண்டவரே பிதாவின் சித்தம் செய்ய ஆண்டவரே நடந்த காரியத்தை, அந்த கீழ்ப்படிவான காரியத்தை ஆண்டவரை யாராலே ஒப்பு கொடுக்க முடியும்? தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு பிதாவின் சித்தம் செய்ய ஆண்டவரே கத்தாவே நீர் வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. கிருபாதார பலியாக, ஒரே கிருபாதார பலியாக எங்களை நீ நடத்தி வருகிறீரே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு சமாதானம் எங்களுக்குள்ளே வரும்படியாய் ஆண்டவரே, சமாதானத்தோடு நாங்கள் இருக்கும்படியாகும் இன்று ஆண்டவரே நாங்கள் கேட்டதன்படி ஆண்டவரே அதை விட்டு விட்டு போகாதவாறு தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவராக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும்படியாய் ஆண்டவர் கழுதை பிரயோசனப்பட்டதே தேவனுக்கு, அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே தேவனுக்கு பிரயோசனம் உள்ள பிள்ளைகளாக, தேவனுக்குடைய ஆண்டவரே உகந்த பாத்திரங்களாக எங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே. அந்த கழுதை ஆண்டவரே பெருமை இல்லாத கழுதையாய் தேவனை சுமந்து வந்ததை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே வஸ்திரங்களை போட்டார்கள் ஆண்டவரே. வஸ்திரம் ராஜ சமூகத்தின் ஆண்டவரே கத்தாவே, அது ஆண்டவரே கத்தாவே ராஜாவுக்கு கொடுக்கப்படுற குதிரையின் ஆண்டவரே கத்தாவே சிம்மாசனமாக இருந்தது. அந்த நாட்களிலும் எவ்வளவோ காரியங்களை அந்த நாட்களில் அவருடைய சீடர்கள் செய்தார்களே, அதை நாங்கள் ஆண்டவரை
நினைவு கூர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் செய்த காரியம், எங்களுக்காக செய்த தியாகத்தை, எங்களுக்காக நீர் பவனி போன காரியத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அந்த நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே யார் உம்மை தூசித்தார்களோ, யார் உம்மை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்களோ அவர்களும் கூட அந்த பவனியிலே கலந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களையும் மன்னித்து அந்த பவனியிலே கலந்து கொள்ள செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவே எதுவாக இருந்தாலும் நீர் ஆண்டவரே கத்தாவே அவர்களுக்காகவும் நீர் இந்த பூமிக்கு அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்மை பகைத்தவர்கள், உம்மை காட்டி கொடுத்தவர்கள், உம்மை ஆண்டவரே கத்தாவே அவர்கள் ஆண்டவரை எவ்வளவோ சுவாசீனப்படுத்தினவர்களை நாங்கள் ஆண்டவரை நடத்தினோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதே போல எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை இனி வரும் காலங்கள் நடத்தும் ஆண்டவரே. இதிலிருந்து வழிகிட்டு பொலியில் போகும் பொழுதும் தேவனுடைய சமாதானத்தோடு நாங்கள் போகும் வண்ணமாக ஆண்டவரை எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே இன்றைய நாளும் எங்களோடு பேசியது போல முகநூல் அலையில கத்தாவே பேசினீங்க. தெளிவாக தீர்க்க தரிசனம் நிறைவேறவும், ஆலயத்தை சுத்திகரிக்கவும், உமது வல்லமையை காண்பிக்கவும் நீர் ஆண்டவரே பவனி வந்திரே. அப்படி வந்தது நிமித்தமாக இன்று நாமெல்லாம் உம்மை அறியவும், உமக்குள்ள வாழவும், விடுதலையாகவும் அந்த கிருபை எங்களுக்கு கிடைத்ததப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்தார்களோ, இதுவரை இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தால் தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, அவருடைய பாவங்களும் எங்களை போல் மன்னிக்கப்படத்தக்கதாக, அவருடைய சாபங்களும் எங்களை போல் மன்னிக்கப்படத்தக்கதாக அவர்களையும் நீர் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி அப்படியாய் உரத்த சத்தத்தோடு போனது போல நாமும் ஆண்டவரை ரட்சியும் அவர்களை என்று உமது சமூகத்தில் கேட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் மனு பிள்ளைகளும் துதிக்கிறவர்களாக, சோத்தரிக்கிறவராக, மறுதலிக்கிற பேதுருவை மன்னித்து அவருடைய கால்களை கழுவுவது போல தாழ்மையுள்ளவராக, கீழ்ப்படிதல் உள்ளவராக, ஆண்டவருக்காக காரியம் செய்பவராக எங்களையும் இந்த நாளிலும் பிரயோசனமுள்ள கழுதையாக நீர் பயன்படுத்தும்படியாய் உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி.